இப்படி வந்து 500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கக்கூடிய எங்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்குகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார். இதுல நாங்க எதுவும் தவறா நடக்கல, எங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, எங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று இந்த மனுவில் சொல்லவே இல்லை அப்படின்ற அந்த வாதத்தை வைத்திருக்கிறார். உள்நோக்கம் கற்பிக்காத போது, இவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள் என்று சொல்லாத போது, அப்போ நீங்க என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த வாதத்தை அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், உள்நோக்கம் இருக்கிறது என்று மனுதாரர்கள் எங்கேயுமே சொல்லல. இதற்கு வந்து வேற காரணங்கள் இருக்கிறது, எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ், மேலஃபைட்ஸ், இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி இந்த அஃபிடவிட்ல இருக்கு. நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான வாதமாக என்ன வச்சாங்கன்னா, இதை வந்து சொல்லியிருக்கிறது, இந்த ஆர்டர் இது பண்ணியிருக்கிறது வந்து சிஇஓ, சிபிஎஃப்சி உடைய சிஇஓ, சேர்மேன் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு வாதத்தையும் கேவிஎன் தரப்புல இருந்து வைத்திருக்கிறார்கள்.